எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அநீதிக்கு முடிவு கட்டும் ஆனைமலை அரசி. நீதி கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் நீதி கிடைக்குமா? நீதிக்கே அரசியான மாசாணியம்மன் பற்றி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலை ஆழியாற்றங்கரையில் அமைந்துள்ளது மாசாணியம்மன் கோவில். எந்த அம்மன் கோவில்களிலும் இல்லாத அதிசயமாக 17 அடி நீளத்தில் பிரம்மாண்ட தோற்றத்துடன் சயன கோலத்தில் காட்சி அளிக்கிறார் மாசாணி அம்மன். மாசாணி அம்மனை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். இந்த கோவிலில் இருக்கும் நீதிக்கல்லே மிகவும் பிரசித்தி. பக்தர்கள் தங்களுக்கு அநீதி ஏதாவது நடந்தால் சிவப்பு மிளகாயை அரைத்து இந்த கல்லில் பூசுகிறார்கள். 90 நாட்களுக்குள் நீதி கிடைக்கும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வேறு எந்த கோவிலிலும் இல்லாத இந்த வழிபாட்டில் பிரார்த்தனை நிறைவேறியதும் பக்தர்கள் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செலுத்தி நன்றி தெரிவிக்கிறாங்க. மயான சயனி அம்மன் என்னும் பெயரே மாசாணி அம்மன் என்று மருவியது. இந்த கோவிலின் வரலாறு நிஜமான ஒரு மெய்சிலிருக்கும் வரலாறு. அது பற்றித்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு அரசன் ஆண்டு வந்திருக்கான். ஒரு நாள் அவனுடைய அரண்மனைக்கு ஒரு முனிவர் வந்தார். அவருடைய கையில் பொன்னிறமாக மின்னும் ஒரு மாம்பழம் இருந்தது. அந்த மாம்பழத்தை அவர் மன்னனிடம் கொடுத்து விட்டு, மன்னா, இது சாதாரண மாம்பழம் கிடையாது. மிகுந்த சக்தியும் அபூர்வமான சுவையும் கொண்ட மாம்பழம். அதனால் அதை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. அது என்னன்னா, அதோட கொட்டையை மட்டும் ஆற்றில் எரிந்து விடுங்க என்று சொன்னாராம். மன்னனும் உடனே அப்படியே செய்கிறேன் முனிவரே என்று வாக்கு கொடுத்தான். அதற்கு பிறகு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டான். அவ்வளவு இனிப்பு, அவ்வளவு சுவை. அந்த சுவையில் அப்படியே மயங்கி போய்விட்டான் மன்னன். இப்படி ஒரு மாம்பழம் மீண்டும் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்ற ஆசை அவன் மனதிற்குள் வந்தது. அவ்வளவுதான். முனிவர் சொன்னதை மறந்துவிட்டான். அந்த கொட்டையை அரண்மனை தோட்டத்தில் நட்டு வைத்தான். தினமும் அதை பார்த்து பேணி காத்து வளர்த்து வந்தான். நாட்கள் சென்றது. மரம் வளர்ந்து பெரிய விருட்சமாக மாறியது. ஆனால் அதிலும் ஒரு அதிசயம். அது என்னன்னா, அந்த மரத்தில் ஒரே ஒரு காய் கூட வரவில்லை, ஒரு பழம் கூட தோன்றவில்லை. பூக்கள் மட்டும் பூத்து உதிர்ந்தன. மன்னன் தினமும் காத்து கொண்டிருந்தான். இன்று காய்க்குமோ நாளை காய்க்குமோ என்று. ஆனால் அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. முடிவாக பொறுமை இழந்த மன்னன் அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி அழைத்து வாங்க என்று தன்னுடைய காவலர்களுக்கு ஆணையிட்டான். முனிவரும் அழைத்து வரப்பட்டார். மன்னன் கோபமாக முனிவரை பார்த்து, முனிவரே, நீங்கள் கொடுத்த கனியின் கொட்டையை நட்டேன். மரம் பெரிதாக வளர்ந்தது. ஆனால் ஒரே ஒரு பழம் கூட காய்க்கவில்லையே, ஏன் என்று கேட்டான். இதை கேட்ட முனிவர் சிரித்து கொண்டே, மன்னா, நான் உனக்கு கொடுத்தது சாதாரண பழம் அல்ல. என்னுடைய குருநாதர் பல வருட தவத்திற்கு பிறகு எனக்கு கொடுத்த அரிய பழம் அது. அதை நான் சாப்பிடுவதை காட்டிலும் ஒரு நாட்டை ஆளும் மன்னன் நீங்கள் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நான் சொன்னதை மீறி நீ அதன் கொட்டையை நட்டு வைத்தார். அதனால் வீண் ஆசையும் வீண் ஏமாற்றத்தையும் வாங்கி கொண்டாய் என்று சொன்னாராம். மேலும் அந்த மரம் வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் காய்க்கும். அதிலும் ஒரே ஒரு பழம்தான் தரும், மறுபடியும் காய்க்காது. மேலும் ஒரு நாட்டில் விளையும் பழத்தை வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் தான் சாப்பிட வேண்டும் என்பதே இதன் தாற்பயம் என்று சொன்னாராம். இதை கேட்ட அந்த மன்னன், சரி முனிவரே, அந்த மரத்தில் விளையும் அந்த ஒரே ஒரு கனியை யார் தான் சாப்பிட போறாங்க என்று கேட்டாராம். அதற்கு முனிவர் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானம் செய்துவிட்டு பிறகு பேச ஆரம்பித்தார். மன்னா, இந்த கனியை சாதாரண மனிதர் யாரும் சாப்பிட மாட்டாங்க. வேறு நாட்டில் இருந்து வரும் ஒரு கன்னி பெண் தான் இதை சாப்பிடுவாள். ஆனா அவ சாதாரண பெண் கிடையாது. அஷ்டமா சித்திகளையும் உடையவள். தெய்வ பிறவி, மானிட பிறவியே அல்ல. சகல சக்திகளும் நிறைந்த ஒரு அம்மன் அவள். ஆகவே அந்த கனி எனக்கு கிடைக்கவில்லை என்று கோபத்தில் இந்த மரத்தை வெட்டிவிடாதே. அந்த தெய்வ பெண் வந்து இந்த கனியை சாப்பிடும் வரை பொறுமையாக காத்திரு என்று சொன்னாராம் முனிவர். சொல்லிவிட்டு முனிவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். ஆனா இந்த முறையும் மன்னன் முனிவர் சொன்னதை கேட்கவே இல்லை. இந்த உலகத்தில் அந்த பழத்தை சுவைக்க வேண்டியது நான் மட்டும்தான் என்ற ஆசை அவன் மனதில் பெருகியது. மேலும் அதுவே ஒரே ஒரு பழம், அதை யாராவது சாப்பிட்டு விட்டால் என்ன செய்வது என்று அந்த மரத்திற்கு கடும் காவல் வைத்தான். பகலும் இரவும் 24 மணி நேரமும் வீரர்கள் அந்த மரத்தை சுற்றி சுற்றி காவல் காத்தாங்க. ஒரு இலை அசைந்தால் கூட அரசனுக்கு செய்தி சொல்லும் அளவுக்கு காவல் பலப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் வேறு நாட்டில் கரிமேஸ்வரன் என்ற ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவர்களின் குலத்தொழில் யானை வியாபாரம். நாடு நாடாக சென்று யானைகளை விற்பனை செய்வதுதான் அவர்களின் வாழ்வு. அவ்வாறு யானை வியாபாரம் செய்து கொண்டு வந்தவர்களில் தாரகன் என்ற ஒருவனும் இருந்தான். அவருடைய மகள் தான் தாரணி. அவர்கள் ஆனைமலை பகுதிக்கு சில நாட்கள் முன்புதான் தங்க ஒரு வீட்டில் குடியேறினாங்க. தாரணி மிகவும் அழகும் அமைதியும் கொண்ட ஒரு பெண். அவளை பார்த்தாலே தெய்வீக ஒளி தெரிந்தது.
ஒரு நாள் இந்த தாரணி அக்கப்பக்கத்து பெண்களுடன் சேர்ந்து ஆற்றிற்கு குளிக்கச் சென்றாள். அவள் குளித்துக் கொண்டிருந்த அந்த ஆற்றின் கரையில் அருகில்தான் அந்த அதிசய மாமரம் இருந்தது. அன்று காலம் காத்திருந்த அந்த நேரமும் வந்தது. மரத்தில் இருந்த ஒரே ஒரு மாங்கனி தானாகவே கிளையிலிருந்து சுழன்று விழுந்தது. ஆனால் அது சாதாரணமாக விழவில்லை. உருண்டு உருண்டு நேராக தாரணி இருந்த இடத்தை நோக்கி வந்தது. ஆற்றில் விளையாடிக் கொண்டிருந்த தாரணி அந்த பொன்னிற மாம்பழத்தை பார்த்தவுடனே மயங்கி போனாள். எவ்வளவு அழகான பழம் என்று நினைத்து ஒரு கணமும் யோசிக்காமல் அந்த பழத்தை சுவைத்து சாப்பிட்டு விட்டாள். அந்த நொடியே அங்கிருந்த காவலர்கள் அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டாங்க. ஐயோ, அரசன் பாடுபட்டு காப்பாற்றிய அந்த பழத்தை இந்த பெண் சாப்பிட்டு விட்டாளே என்று பயந்தனர். உடனே இந்த செய்தி அரண்மனைக்கு எட்டியது. கோபத்தில் துடித்தான் மன்னன். அந்த பெண்ணையும் அவள் தந்தையும் உடனே அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். காவலர்கள் தாரணியையும் அவருடைய தந்தையும் அரண்மனைக்கு இழுத்து வந்தாங்க. மன்னன் அவர்களை கோபமாக பார்த்து, நான் காவல் காத்து வைத்த அந்த பழத்தை நீ எப்படி சாப்பிட துணிந்தாய் என்று கோபமாக கேட்டான். உடனே தாரணி பயத்தில் நடுங்கிக் கொண்டே தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி மன்னனை பார்த்து, மன்னா, நாங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, வேறு நாட்டில் இருந்து வந்தவர்கள். தாங்கள் முரசு அடித்து அறிவித்ததோ தண்டோரா போட்டதோ எதுவும் எங்களுக்கு தெரியாது. மேலும் ஒரே ஒரு மாம்பழத்துக்காக ஒருவரை கொலை செய்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. தெரியாமல் செய்த தவறுக்கு எங்களுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் மன்னா என்று கண்ணீர் மல்க வேண்டினார். அவளுடைய தந்தை தாரகனும் முன்வந்து, மன்னா, என் மகளை விட்டு விடுங்க. அவள் எடைக்கு எடை தங்கம் தருகிறேன். அதோடு 82 யானைகளும் தருகிறேன். என்ன வேண்டுவேனாலும் தருகிறேன். ஆனால் என் மகளின் உயிரை மட்டும் காப்பாற்றுங்கள் என்று கதறி கதறி மன்றாடினான். ஆனால் மன்னனின் மனம் கல்லாய் போய்விட்டது. அவனது காதுகளுக்கு அவர்கள் அழுகையும் வேண்டுதலும் எட்டவே இல்லை. அவளை கொலைக்களத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று உத்தரவிட்டான். வீரர்கள் தாரணியை இழுத்துச் சென்றனர். கொலைக்களத்தில் நின்ற தாரணி ஒரு கணம் வானத்தை நோக்கி பார்த்தார். பின்னர் மன்னனை பார்த்து சத்தமாக, மன்னா, இன்று நான் இறந்தாலும் மீண்டும் வருவேன். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த மண்ணில் நிலை பெறுவேன். ஆனால் என்னை அநியாயமாக கொலை செய்த காரணத்தால் உன்னுடைய நாடும் உன் மக்களும் உன் வம்சமும் அழிந்து போகும் என்று சாபமிட்டாள். அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவள் உயிர் நீத்தாள். தன் மகளின் உடலை பார்த்த தாரகன் கதறி கதறி அழுதான். பிறகு அவளுடைய உடலை பெற்றுக்கொண்டு ஊர் மக்களுடன் சேர்ந்து மண்ணால் அவளுக்கு ஒரு உருவம் செய்தான். அந்த பெண் மாங்கனிக்காக உயிர் விட்டதால் முதலில் அவளை மாங்கனி அம்மன் என்றே அழைத்தார்கள். நாளடைவில் அந்த பெயர் மருவி மாசாணி அம்மன் என்று அழைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அது ஒரு சிறிய மயான அம்மனாக இருந்து காலம் செல்ல செல்ல அவளின் அருளும் சக்தியும் வெளிப்பட ஆரம்பித்தது. மக்கள் தங்கள் குறைகளை சொல்லி வேண்டினர். அம்மன் நீதி அளித்தார். அவளை நம்பி வந்தவர்களை காத்தாள். அவ்வாறு சிறிய வழிபாடாக இருந்தது பிறகு பெரிய கோவிலாக வளர்ந்தது. இன்று வரை மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக மாசாணி அம்மன் விளங்குகிறாள். அதே நேரத்தில் தாரணி கொடுத்த சாபமும் பலிக்க ஆரம்பித்தது. நன்னனின் நாட்டை எதிரி படைகள் சூழ்ந்தன. போர் மேல் போர் நடந்தது. இறுதியில் நன்னனின் ராஜ்யம் சிதறி அழிந்தது. அவனது வம்சமே பூண்டோடு அழிந்து போனது என்று சொல்லப்படுகிறது. இதுதாங்க மாசாணி அம்மன் கோவில் வரலாறு. ஆனா இது மட்டும் இல்லாம மேலும் 2 வரலாற்று கதைகள் சொல்லப்படுகிறது. அது என்னென்ன என்று நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நள்ளிரவு நேரம். அம்மா, தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள் என்று பதட்டத்துடன் அந்த வீட்டின் கதவை தட்டினான் ஒரு இளைஞன். இரவு நேரம். காட்டுக்குள் வீசும் குளிர் காற்று. மனைவியை தனியாக காட்டுக்குள் விட்டு வந்த பயம் வேறு. அவனுடைய முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. கதவை திறந்த அந்த வயதான மருத்துவச்சி இவனை பார்த்த உடனேயே, தம்பி, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி பதறுகிறாய் என்று கேட்கிறார். அவனோ மூச்சு வாங்கி கொண்டே பேச ஆரம்பிக்கிறான். அம்மா, நான் ஆனைமலைக்கு அருகிலுள்ள காட்டு பகுதியில் வசிக்கிறேன். எனக்கும் என் மனைவிக்கும் உயிருக்கு உயிரான பாசம். அவள் இப்போது நிறை மாத கர்ப்பிணி. தாய் வீடு போகாமலேயே என் அருகிலேயே பிரசவம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். நானும் அவளை விட்டு ஒரு கணம் கூட பிரியாமல் பார்த்து கொண்டேன். ஆனால் இன்று அவளுக்கு திடீரென்று கடுமையான பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது அம்மா என்று சொல்லும் போதே அவனுடைய குரல் நடுங்கியது. மருத்துவச்சி அமைதியாக கேட்டுக்கொண்டே நடந்தாள். அவனோ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே நடந்து வந்தான். அம்மா, எங்கள் வீடு அடர்ந்த காட்டு பகுதி. சுற்றிலும் வனவிலங்குகள். நான் உங்களை அழைத்து வர வேண்டும் என்றால் அவளை தனியாக வீட்டில் விட வேண்டும். ஆனால் அவளை அப்படி விட்டு விட்டு செல்ல எனக்கு மனம் வரவில்லை. அப்போதுதான் அவளே சொன்னாள், 2 கல் தூரத்தில் என் தாய் வீடு இருக்கிறது. அங்கே ஒரு நல்ல மருத்துவச்சி இருக்கிறார். அவரிடம் போவோம் என்று. பிரசவ வலியோடு கூட என்னுடன் நடந்து வந்தாள் அம்மா என்று அவன் பேசிக்கொண்டே இருக்கும் போதே அழ ஆரம்பித்தான். மெதுவாக நடந்து 1 மைல் தூரம் வந்தோம். ஆனால் அதற்கு மேல் அவளால் நடக்கவே முடியவில்லை. அப்போது தூரத்தில் உங்கள் வீட்டு விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. உடனே அவள் என்னிடம், நான் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறேன், நீங்கள் மட்டும் சென்று மருத்துவச்சியை அழைத்து வாருங்கள் என்று சொன்னாள். நானும் வேறு வழியே இல்லாமல் அவளை அங்கேயே உட்கார வைத்துவிட்டு
உங்களிடம் ஓடி வந்தேன் அம்மா என்று சொல்லிக்கொண்டே மருத்துவச்சியை காட்டுக்குள் அழைத்து சென்றான். அவனது முகத்தில் பயமும் பதட்டமும் கலந்திருந்தது. ஏதோ மனதிற்கு சரியில்லாத ஒரு உணர்வு மருத்துவச்சிக்கும் வந்தது. அவள் உடனே மருத்துவ உபகரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊர் தலையாரியையும் சில முக்கியஸ்தர்களையும் அழைத்து கொண்டு அந்த இளைஞருடன் கிளம்பினார். காடு முழுக்க இருள் சூழ்ந்திருந்தது. விளக்கின் ஒளியில் மெதுவாக அவர்கள் நடந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவன் பதட்டமாக, அம்மா, இதோ இங்குதான் என் மனைவியை உட்கார வைத்தேன் என்று கத்தினான். ஆனால் அவள் அங்கே இல்லை. அந்த இடம் வெறிச்சோடி இருந்தது. அதை பார்த்த உடனேயே அவன் தலையில் அடித்துக்கொண்டு கதறினான், ஐயோ, என் மனைவி எங்கே போனாள் என்று. அங்கு இருந்தவர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அப்போது அந்த மருத்துவச்சி மட்டும் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தாள். மெல்ல அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தது. ஐயோ, நான் கண்ட கனவு இன்று பலித்து விட்டதே என்று நடுங்கும் குரலில் சொன்னாள். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் குழப்பத்துடன் அவளையே பார்த்தார்கள். அதே நேரத்தில் சற்று தூரத்தில் இருந்து விசித்திரமான சத்தம் ஒன்று கேட்டது. எல்லோரும் விளக்கை தூக்கி கொண்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினாங்க. அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் மயிரையே கூச்சரிய வைத்தது. ரத்தமே உறைந்து போகும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அங்கே அவர்கள் கண்ட காட்சி, அந்த கர்ப்பிணி பெண் தரையில் உயிரின்றி கிடந்தாள். அவள் அருகிலேயே புதிதாக பிறந்த குழந்தையும் அசைவின்றி கிடந்தது. அதை பார்த்த கணவன் ஐயோ என்று கதறி விழுந்தான். தன் மனைவியின் உடலை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்தான். என்னை விட்டுட்டு போயிட்டியே, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டியே என்று கதறி கொண்டிருந்தான். அங்கிருந்தவர்களின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. அந்த நேரத்தில் அந்த கணவனுக்கு திடீரென்று ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. உடனே அவன் அந்த மருத்துவச்சியை பார்த்து, அம்மா, நீங்கள் நான் கண்ட கனவு பலித்து விட்டது என்று சொன்னீர்களே, என்ன கனவு கண்டீர்கள்? என்ன நடந்தது? தயவு செய்து சொல்லுங்கள் என்று கண்ணீருடன் கேட்டான். அப்போது அந்த வயதான மருத்துவச்சி மெதுவாக நடுங்கும் குரலில் பேச ஆரம்பித்தாள். தம்பி, நேற்று இரவு நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அதில் நீ உன் மனைவியை விட்டு உதவி தேடி சென்றவுடன் ஒரு பெரிய கரிய உருவம், மிகவும் கோரமான உருவம், அவளை நோக்கி கையை நீட்டிக்கொண்டே வந்தது. அதன் கண்கள் நெருப்பு போல எரிந்தது. அதை பார்த்த உன் மனைவி பயத்தில் நடுங்கினாள். எழுந்து ஓட முயன்றாள். ஆனால் பிரசவ வேதனையால் அவளால் வேகமாக ஓட முடியவில்லை. அவள் அந்த கரிய உருவத்திடம் என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு என்று கதறி கெஞ்சினாள். ஆனால் அந்த கொடிய உருவம் அவளை விடாமல் துரத்தியது. என்று சொல்லிய போதே அங்கிருந்த அனைவரும் நடுங்க ஆரம்பித்து விட்டார்கள். மருத்துவச்சி தொடர்ந்து சொன்னாள். அந்த நேரத்தில் அவளுடைய போராத காலம். அங்கிருந்த மாட்டு சாணத்தில் அவள் கால் வைத்தாள். கால் வழுக்கி கீழே விழுந்தாள். அந்த விழுந்த வேகத்திலேயே அவள் உயிர் பிரிந்து விட்டது. அதை கேட்ட அந்த கணவன் கதறி அழ ஆரம்பித்தான். ஆனால் மருத்துவச்சி அடுத்ததாக கூறிய வார்த்தைகள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் தம்பி, அதற்கு பிறகு நான் கண்ட காட்சி சாதாரணமல்ல. உன் மனைவியின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தவுடன் வானத்தை தொடும் அளவுக்கு ஒரு பேரொளி எழுந்தது. கோடி சூரியன் ஒன்றாக பிரகாசித்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஜோதி ரூபம், நீண்ட உருவம், விரிந்த கண்கள், திறந்த வாய், கைகளில் வேல், ஆயுதங்கள், ஒரு பயங்கர தெய்வ சக்தியாக அவள் மாறினாள். பிறகு அந்த ஜோதி உருவம் அந்த கரிய அரக்க உருவத்தை நோக்கி பாய்ந்தது. ஒரே அடியில் அதன் மார்பை கிழித்தெறிந்து அந்த அரக்கனை உன் மனைவியின் காலடியில் போட்டு வீழ்த்தியது என்று சொன்னதுமே அங்கிருந்த அனைவருக்கும் உடம்பே சிலிர்த்து விட்டது. மருத்துவச்சி கண்களை மூடிக்கொண்டு தொடர்ந்து பேசினாள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, இவள் சாதாரண பெண் அல்ல. தேவலோகத்திலிருந்து மண்ணிற்கு வந்த தெய்வ பிறவி. மனிதர்களை காப்பாற்ற, இந்த அரக்கனை அழிக்க இறைவனால் அனுப்பப்பட்ட அம்மன் அவள். இப்படி அந்த மருத்துவச்சி சொல்ல சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மேலும் அவரே தொடர்ந்து சொன்னார். காமதேனுவால் புனிதமான மாட்டுச் சாணியில் கால் வைத்து விழுந்ததால் தான் அவள் இவ்வாறு உயிர் நீத்தாள். இல்லை என்றால் வேறு எந்த ரூபத்திலாவது அவள் இந்த உலகை விட்டு சென்றிருப்பாள். அந்த மாசாணியில் தான் அவள் உயிர் நீத்ததால் இன்று முதல் அவள் மாசாணி என்று அழைக்கப்படுகிறாள். அங்கிருந்த மக்கள் அனைவருமே அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பிறகு ஊர் பெரியவர்கள் முன் வந்து, இவள் சாதாரண பெண் அல்ல, அரக்கனை அழிக்க வந்த தெய்வ அம்சம் பொருந்திய அம்மன். இந்த அரக்கன் அவள் காலடியில் கிடப்பது போலவே இங்கே அவளுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும், அவளை தெய்வமாக வழிபட வேண்டும் என்று சொன்னார்கள். அவ்வாறே அந்த இடத்தில் சிறிய ஆலயம் ஒன்று அமைக்கப்பட்டது. நாளடைவில் அந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்க ஆரம்பித்தாள். மாட்டுச்சாணியில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி அம்மன் என்ற பெயர் உருவானது. அதுவே இன்று வரை மக்கள் பயபக்தியுடன் அழைக்கும் அருள்மிகு மாசாணி அம்மன் வரலாறு என்று சொல்லப்படுகிறது. நாம் அடுத்ததாக ஒரு வரலாற்று கதை என்னவென்று பார்க்கலாம். ராமாயண காலத்தில் அரசராக இருந்து பின்னர் அனைத்தையும் துறந்து மகா ரிஷியாக உயர்ந்தவர் விஸ்வாமித்திரர். ஒரு காலத்தில் கௌசிக மன்னராக இருந்த அவர் தவத்தின் மூலம் அபாரமான சக்திகளை பெற்றார். தன் உடலையே திரியாக்கி எரித்து உலகிற்கு காயத்ரி மந்திரத்தை அருளிய மகா தவசிலர் அவர்.
அதனால்தான் அவருக்கு ராஜரிஷி என்ற பட்டமும் விஸ்வாமித்திரர் என்ற புகழ்பெற்ற பெயரும் கிடைத்தது. அவ்வளவு பெரிய மகான் ஒரு நாள் கனகமலை என்ற புனித மலையில் கடும் தவத்தில் அமர்ந்திருந்தார். காடு முழுக்க அமைதி, மலை முழுக்க தெய்வீக அதிர்வு. அந்த நேரத்தில் அவரது தவத்தை கலைக்க ஒரு கொடிய சக்தி வந்தது. அவள்தான் தாடகை. சாதாரண அரக்கி அல்ல அவள். பல வருடங்கள் விரதம் இருந்து அபாரமான சக்திகளை பெற்றவர். அதோடு ராவணனிடமிருந்தும் பல மாய சக்திகளையும் பெற்றிருந்தார். அவள் வந்தாலே காடு நடுநடுங்கும். அவள் சிரித்தாலே மலை அதிரும். அவ்வளவு கொடிய அரக்கி அவள். விஸ்வாமித்திரர் எத்தனை முறை எச்சரித்தாலும் அவள் அவரது தவத்திற்கு இடையூறு செய்து கொண்டே இருந்தார். இறுதியில் இவளை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தார் விஸ்வாமித்திரர். உடனே அயோத்தி மன்னன் தசரதனை சந்தித்து, உங்கள் மகன்கள் ராமரும் லக்ஷ்மணனும் என்னுடன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தசரதன் முதலில் பயந்தார். சிறுவர்கள் அவர்கள் அந்த கொடிய அரக்கியை எப்படி எதிர்கொள்வார்கள் என்று. ஆனால் விஸ்வாமித்திரர் உறுதியாக ராமன் சாதாரண மனிதன் அல்ல என்று சொல்லி இருவரையும் அழைத்து கொண்டு சென்றார். காட்டின் நடுவே சென்ற போது தாடகையின் கொடிய உருவத்தை பார்த்த ராமர் ஒரு கணம் தயங்கினார். குருவே, இவள் ஒரு பெண் அல்லவா? ஒரு பெண்ணை நான் எப்படி வதம் செய்வது என்று கேட்டார். அப்போது விஸ்வாமித்திரர், ராமா, அவள் பெண் உருவத்தில் இருந்தாலும் சாதாரண பெண் அல்ல. அவள் இரக்கமற்ற ராட்சசி, பல உயிர்களை அழித்த கொடிய சக்தி. அதனால் தர்மத்திற்காக அவளை வதம் செய்யத்தான் வேண்டும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ராமர் உறுதிப்படுத்தி கொண்டார். ஆனால் தாடகையை வதம் செய்யும் முன் அவர் ஈஸ்வரியை நோக்கி தவம் செய்தார். கண்களை மூடி தியானித்தார். சில நொடிகளில் ஒரு பேரொளி தோன்றியது. அந்த ஜோதிக்குள் இருந்து ஈஸ்வரி வெளிப்பட்டாள். அவளை கண்ட ராமர் கைகளை கூப்பி வணங்கினார். அப்போது ஈஸ்வரி கூறினாள், ராமா, தாடகை மிகப்பெரிய மாய சக்தி கொண்டவள். அவளை வெல்ல ஒரு சூட்சமும் இருக்கிறது. முதலில் மண்ணால் என் உருவத்தை உருவாக்கு. அந்த உருவத்திற்கு பூஜை செய். பிறகு அந்த மண் உருவத்தை அழித்து விட்டு சென்று தாடகையை வதம் செய். அப்போதுதான் அவளின் மாய சக்தி முறியும் என்றாள். ராமரும் உடனே மண்ணால் ஈஸ்வரியின் உருவத்தை செய்து பூஜை செய்தார். பிறகு தாடகையை எதிர்கொள்ள கிளம்பினார். அந்த காட்டில் பயங்கரமான போர் நடந்தது. இறுதியில் ராமபாணம் தாடகையின் மார்பை துளைத்தது. அந்த கொடிய அரக்கி தரையில் விழுந்து உயிர் நீத்தார். அனைத்தும் முடிந்த பிறகு ராமருக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அச்சச்சோ, மண்ணால் செய்த ஈஸ்வரி உருவத்தை அழிக்க மறந்து விட்டேனே என்று நினைத்தார். உடனே அந்த இடத்திற்கு ஓடி வந்தார். அந்த மண் உருவத்தை அழிக்க கையை நீட்டிய அந்த நொடியில் மறுபடியும் ஒரு ஜோதி தோன்றியது. அந்த ஜோதிக்குள் இருந்து ஈஸ்வரி வெளிப்பட்டாள். அவள் ராமரை பார்த்து சிரித்தபடியே, ராமா, அதை அழிக்க வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். காலம் கடந்த அந்த உருவம் மக்களால் தெய்வமாக வணங்கப்படும். அங்கே நான் சக்தியாக நிலைத்திருப்பேன் என்றார். ராமர் தலை வணங்கி அந்த மண் உருவத்தை அப்படியே விட்டு சென்றார். நாளடைவில் அந்த மண் உருவமே சக்தி பெற்ற தெய்வமாக விளங்க ஆரம்பித்தது. அதுவே பின்னர் மக்கள் மாசாணி அம்மன் என்று பக்தியுடன் வணங்கும் தெய்வமாக மாறியது என்று ஒரு வரலாறு கூறுகிறது. பில்லி, சூனியம், மாதவிடாய் கோளாறு முதலியவை இருப்பவர்கள், பேய் பிசாசு பிடித்திருப்பவர்கள் ஒருமுறை மாசாணி அம்மன் கோவில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணி அம்மன் கோவில் வரலாறு சொல்கிறது. மேலும் பொன், பொருள், நகை போன்றவற்றை திருடிச் சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று சொல்பவர்களுக்காக பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு. அங்குள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாய் போட்டு அரைத்த அந்த மிளகாயை நீதிக்கல்லின் மீது பக்தியுடன் வேண்டிக் கொண்டு பூசுவாங்க. நீதிக்கல்லின் மேல் மிளகாய் பூசியவர்கள் 3 மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. இல்லை, துரோகம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்டு விடுவாங்க. அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி அவர்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலாபிஷேகம், இளநீர், எண்ணெய் காப்பு போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும். மாசாணி அம்மனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கு தரப்படும் பச்சிலை மருந்து எனப்படும் தைலத்தை பிள்ளை இல்லாத பெண்கள் தங்கள் வயிற்றில் பூசிக்கொள்வதால் அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்றும் மாந்திரீக பாதிப்புகள் நீங்கும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மாசாணி அம்மனுக்கு உகந்த நாட்கள். ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடிப்பூர தினத்தன்று அம்மன் வழிபாட்டில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொள்கின்றனர். ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்திலும் பௌர்ணமி நாட்களிலும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.